ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா இபிஎஃப்ஓ சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நீங்கள் பிஎஃப் கணக்கை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதற்கான செயல்முறையை ரொம்பவுமே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக வந்து ஃபார்ம் 13 அப்படிங்கிறது நிறைய டிரான்சாக்ஷன் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஜனவரி 2025 இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிளைமுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஆக்டிவேஷன் ப்ராசஸை ரொம்பவுமே சிம்பிளிஃபையும் பண்ணியிருக்கிறாங்க. இதற்காகவே ஃபார்ம் 13 அப்படிங்கிறதுல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருந்தது. அதனால இபிஎஃப்ஓல பழைய கம்பெனிலேருந்து ஒரு அப்ரூவல், புதிய கம்பெனிலேருந்து ஒரு அப்ரூவல், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸை தாண்டி வந்துட்டு இருந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இனிமேல் வந்து பழைய நிறுவனத்துடைய அப்ரூவல்லாம் தேவையில்லை. புது நிறுவனத்தில் மட்டும் அப்ரூவல் அப்டேட் ஆனாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்டேட் வந்திருக்குங்க. இப்போ வந்து இந்த வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இந்த பரிமாற்றங்களில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்கள் இந்த இபிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த புதிய அலுவலகத்துக்கு மாற்றணும் பழைய பிஎஃப் கணக்கில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம். அப்போ இந்த பரிமாற்ற நிகழ்வுகள் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒப்புதலுக்கான தேவையை வந்து நிறைய அப்டேஷன்ஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபார்ம் 13ல ஜனவரி 2025 முதல் நிறைய இந்த பரிமாற்ற கோரிக்கைக்கான செயல்முறையை வந்து மேம்படுத்தியிருக்கிறாங்கங்க. இந்த திருத்தப்பட்ட ஃபார்ம் 13ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வைப்பு நிதி பரிமாற்றம் நீங்கள் பண்ணும்போது கிளைமுக்கு 2 இபிஎஃப் அலுவலகங்கள்லையுமே வந்து ஒப்புதல் தேவைப்படும். ஊழியருடைய பழைய நிறுவனம் மற்றும் புதிய நிறுவனம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு வந்து தேவைப்பட்டுச்சு. இதனால் பெரும்பாலும் கணக்கு பரிமாற்றங்கள் பண்ணுறாங்கன்னா டிலே ஏற்பட்டுட்டு இருந்துச்சுங்க. இந்த ஒரு டிலேவை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 13லேருந்து ஒரு அப்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த புதுப்பிக்கப்பட்ட இபிஎஃப்ஓ சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் டார்கெட் அலுவலகம் எதில் இருக்கீங்களோ அந்த ஒப்புதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறாங்க. மூல அலுவலகம் பணப்பரிமாற்றம் எந்த அக்கௌண்ட்லேருந்து அனுப்புகிறீங்களோ அவங்க மட்டும் அப்ரூவல் கொடுத்துருந்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்கங்க. முந்தைய கணக்கிலிருந்து தானாகவே இப்போ வந்து டார்கெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றம் செய்யப்படுவதற்கான ஆப்ஷன்ஸையும் ஏப்ரல் 25, 2025 அன்னைக்கு வந்து இபிஎஃப்ஓ சுற்றறிக்கையிலும் தெரிவிச்சிருந்தாங்க. இபிஎஃப்ஓ மெம்பர்ஸுக்கு நிறைய தடையற்ற சேவைகள் இருக்குங்க. அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் கோரிக்கைகளை வந்து ரொம்பவுமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் நேர விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இப்போ இபிஎஃப்ஓ ஆஃபீஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைம் ப்ராசஸ் எல்லாமே இனிஷியேட் பண்ணியிருக்கு. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா புதிய படிவத்தின் கீழே பிஎஃப் தொகையில் வரி விதிக்கக்கூடிய மற்றும் வரி விதிக்கப்படாத கூறுகள் வந்து தெளிவான பிரிவை இபிஎஃப்ஓ வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதில் வரி விதிக்கக்கூடிய பிஎஃப் அட்டையில் துல்லியமான வரி விலக்கு டிடிஎஸ் மூலமாக வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்துவமான ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வருங்க. மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் கிளைமுக்கு அப்ளை பண்ணாலும் அதுக்குன்னு சொல்லி யூனிக் டிரான்சாக்ஷன் நம்பர் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்புடைய கள அலுவலகத்தில் நீங்கள் போயிட்டு அதிகாரிகளோட ஒப்புதலுக்கு பிறகு தொகை உடனடியாக உறுப்பினர்களுடைய இருப்பில் வந்து சேர்க்கப்பட்டுருக்கு. அடுத்தது இபிஎஃப் பேலன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. புதுப்பிக்கப்பட்ட சேவைகள் மூலமாக 1.25 கோடிக்கும் அதிகமான இபிஎஃப் சந்தாதாரர்கள் விரைவான பரிமாற்ற செயல்முறையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்க. மேலும் இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் 90,000 கோடி பிஎஃப் இருப்பு தொகையில் வந்து சுமூகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற புதிய அப்டேட் வந்து இந்த மாதம் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருந்தாங்க ஜூன் மாதத்தில். இந்த பிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் முறையில் உங்களுடைய பணத்தை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஏடிஎம் மூலமாக வித்ட்ரால் பண்ணலாம், யூபிஐ மூலமாக வித்ட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை கொண்டு வர போகிறாங்க. இப்போ இபிஎஃப்ஓல வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இதுதாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இபிஎஃப் சம்மந்தமான வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குனாலும் கேளுங்க, நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.